ஹாய் எவ்ரிவான். இன்று இலங்கையை உலுக்கிய கணேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதானமான சந்தேக நபர்கள் இருவரும் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் வேகமாக கைது செய்யப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. பிரதானமான சந்தேக நபராக 34 வயதுகளையுடைய முகமது அஸ்மான் ஷரீஃப்தீன் என்பவர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அதே போன்று நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கியை எடுத்துச் சென்று கொலையாளியிடம் துப்பாக்கியை வழங்கிய பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இன்று இலங்கையை உலுக்கிய மிக பெரும் சம்பவமாக பல கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், போதைப் பொருள் கடத்தல், பாதாள உலக செயற்பாடு என பல சம்பவங்களுடன் தொடர்புபட்ட கணேமுல்ல சஞ்சீவ என்பவர் நீதிமன்றத்தில் வைத்து பிரதிவாதிகளின் கூண்டில் வைத்தே கொலை செய்யப்பட்டிருந்தார். பிரதானமான சந்தேக நபர்கள் இருவரும் இன்று கைது செய்யப்பட்டிருந்தனர். அதிலே துப்பாக்கியை சட்ட புத்தகத்தில் வைத்து நீதிமன்றத்திற்கு எடுத்துச் சென்ற குறிப்பிட்ட பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதில் மிக முக்கியமாக சட்டத்தரணி போன்று வருகை தந்து இந்த கொலை சம்பவத்தை செய்த முகமது அஸ்மான் ஷரீஃப்தீன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்த கொலை சம்பவத்தை செய்ததன் பின்னர் நீதிமன்றத்தில் இருந்து உள்ளே ஒரு கொலை சம்பவம் நடந்து விட்டதாக கூறி இவர் வெளியே சென்றுள்ளார். இவர் கொலை செய்யாத சாதாரணமான மனிதரை போன்று, சாதாரணமான சட்டத்தரணியை போன்று இவ்வாறு வெளியேறி சென்றுள்ளார். இவ்வாறு வெளியேறி சென்றிருந்தவர் வேனொன்றின் ஊடாக புத்தளத்தை நோக்கி தப்பிச் சென்றுள்ளார். இவ்வாறு புத்தளத்தை நோக்கி தப்பிச் சென்ற நிலையில் பாலாவி பிரதேசத்திலே வைத்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 34 வயதுகளையுடைய முகமது அஸ்மான் ஷரீஃப்தீன் என்று இவர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். என்றாலும் இவர் நீதிமன்றத்திற்கு நுழைவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் போலி சட்டத்தரணிகளின் ஐடியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள அட்டையிலே இவருடைய பெயர் கசுன் பிரபாத் நிசாங்க என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. என்றாலும் இவர் தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. சிஎஸ்சி கழகத்திலே ஒலிபோல் வீரராகவும் இவர் அங்கம் வகித்துள்ளார். அதே போன்று ராணுவத்தின் அதிரடி படையின் முன்னாள் சிப்பாயாகவும் இவர் செயற்பட்டுள்ளார். இவ்வாறான நிலையிலே இவரை பயன்படுத்தி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதா, இந்த கொலை சம்பவத்தின் பிரதானமான சூத்திரதாரிகள் யார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இன்று புத்தளத்தில் கைது செய்யப்பட்டவர் கொழும்பிற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் நடாத்தப்படும் என கூறப்படுகின்றது. எனவே இந்த விசாரணைகளின் அடிப்படையிலே இந்த கொலை சம்பவத்தை திட்டமிட்டவர்கள் யார், இவரை பயன்படுத்தி இந்த கொலை சம்பவத்தை செய்தவர்கள் யார் என்பது தொடர்பான உண்மையான தகவல்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் இலங்கையில் இவ்வாறான கொலை சம்பவங்களுடன் தொடர்பு பட்டவர்கள் மிக விரைவாக கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பமாக இந்த சம்பவம் காணப்படுகின்றது. அதே போன்று குறிப்பிட்ட கொலையாளி என கூறப்படும் முகமது அஸ்மான் என்பவர் முக்கியமான கட்சி ஒன்றிலே பிரதேச சபையில் இதற்கு முன்னர் போட்டியிட்ட ஒருவர் என்றும் கூறப்படுகின்றது. என்றாலும் இந்த தகவல்கள் எதுவும் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே விசாரணைகளின் பின்னரே இவர் தொடர்பான தகவல்களும் அதே போன்று இந்த கொலை சம்பவத்தின் பின்னணிகளும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.